விதியின் எதிரொலிகள் விதி மற்றும் மீட்பின் கதை அத்தியாயம் -8 விஸ்பர்ஸ் பியாண்ட் தி ஃப்ளேம் ஆஷஸ் கால் அவுட். சீசன் -2. மிரர்வுட் அவர்களுக்குப் பின்னால் மறைந்தது. ஆனால் அதன் எதிரொலிகள் வீர், ஆஷ்ரா, சுஹானி மற்றும் யுவராஜின் மனதில் இன்னும் நீடித்தன. சத்தியத்தின் துகள் அவர்களிடம் இருந்ததால் அவர்களின் பயணத்தின் அடுத்த படி தெளிவாக இருந்தது. மேலும் மிகவும் ஆபத்தானது. அவர்கள் ஹாலோஸ் கையை அடைய வேண்டியிருந்தது. இறுதி சாம்ராஜ்யம் மற்றும் ஆன்மாக்கள் நினைவில் கொள்ள அல்லது என்றென்றும் மறக்கப்பட வேண்டிய இடம். ஆரவ் ஏற்கனவே அங்கே இருந்தார். தரையற்ற உலகம். மிரர்வுட் அல்லது தூசி தொட்டில் போலல்லாமல் ஹாலோஸ் கை ஈர்ப்பு விசை அல்லது நேரம் இல்லாத ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. மிதக்கும் கல் தீவுகள் மேகங்களின் கடலில் மிதந்து ஒன்றுமில்லாமல் தொங்கின. குரல்களின் எதிரொலிகள் சில பழமையானவை சில பழக்கமானவை காற்றில் முடிவில்லாமல் துள்ளி குதித்தன. ஆஷ்ரா முதலில் முன்னேறினார். காற்று அவளை ஒரு எச்சரிக்கை போல சுற்றி வந்தது. நான் அவர்களை உணர்கிறேன். அவர்கள் அனைவரும் நாம் இழந்தவர்கள். இன்னும் நம்மை நினைவில் வைத்திருப்பவர்கள். ஆரெனின் குரல் ஒரு மாயாஜால கல்லின் வழியாக வெடித்தது. கவனமாக இரு. ஹாலோஸ் கையில் உங்கள் ஆன்மாவின் எதிரொலிகள் உண்மையானதாக மாறக்கூடும். இது இறுதி சோதனை சக்தியின் அல்ல ஆனால் அடையாளத்தின். ஆரவின் மாற்றம். ஹாலோஸ் கைக்குள் ஆழமாக ஆரவ் ஒரு மிதக்கும் மேடையில் நின்றார். நினைவின் இரண்டாவது துகள் அவரது மார்பில் துடித்தது. அவரைச் சுற்றி மறக்கப்பட்ட கடவுள்கள் கிசுகிசுத்தனர். அவருக்கு காட்சிகளை அளித்தனர். எரிந்த மீண்டும் எழுதப்பட்ட அழிக்கப்பட்ட உலகங்கள். அவர் இறுதித் துண்டான எக்கோ ஷார்ட்டைப் பற்றி கொண்டார். ஆனால் அவர் அதை ஒன்றிணைப்பதற்குள் ஒரு குரல் குறுக்கிட்டது. ஒரு பெண் மூடுபனியிலிருந்து வெளியே வந்தாள். மிரர்வுட்டில் ஆஷ்ரா பார்த்த அதே ஊதா நிறத்தில் மூடப்பட்டிருந்தது. கண்கள் சோகத்தால் மங்கலாக ஒளிரும். நீ தயாராக இல்லை. ஆரவ் உருமினார். நீ என்னை இருட்டில் விட்டுவிட்டாய். அவள் அருகில் வந்தாள். ஏனென்றால் நீ ஒருபோதும் தனியாக நடக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஆரவ் அவளை நிழல் அலையால் தாக்கி அவளை கிசுகிசுக்களாக உடைத்தான். எனக்கு நீ தேவையில்லை. எனக்கு யாரும் தேவையில்லை. அவன் இறுதித் துண்டை உயர்த்தினான். ஹாலோஸ் கை கத்தியது. எதிரொலிகளின் போர். ஹீரோக்கள் சாம்ராஜ்யத்தின் இதயத்திற்குள் நுழைந்ததும் ஆரவ் காத்திருந்தான். அவன் உடல் இப்போது 3 துண்டுகளாலும் துடித்தது. அவனது ஒளி இருண்டதாகவும் பரந்ததாகவும் இருந்தது. சுஹானி அவனிடம் நியாயப்படுத்த முயன்றான். இது நீ இல்லை. ஆனால் ஆரவ் மட்டும் பதிலளித்தான். நான் யார் என்பது நான் அல்ல. அவர்கள் மறந்தவர் நான். ஒரு கர்ஜனையுடன் போர் தொடங்கியது. வீர் தனது கத்தியை சிவப்பு நிற நெருப்பால் பற்றவைத்து ஆரவின் நிழல் ஊக்கப்படுத்தப்பட்ட அடிகளுடன் மோதினார். ஆஷ்ரா மேலே மிதந்தாள். விசுவாசத்திற்கும் பச்சாதாபத்திற்கும் இடையில் சிக்கிக் கொண்டாள். அவளுடைய தீப்பிழம்புகள் ஊதா நிறத்தில் துடித்தன. அவளும் அவளுடைய பார்வையில் இருந்த பெண்ணும் கலந்தது. ஆரவ் வீசிய எதிரொலிகளை திசைதிருப்ப யுவராஜ் ஒளிக்கர் ரையை பயன்படுத்தினார். சமநிலையான ஆற்றலுடன் பிரகாசித்த சுஹானி உறைபனி மற்றும் நெருப்பு இரண்டையும் வரவழைத்து. இருள் மிக அருகில் வரும்போதெல்லாம் அதை தள்ளிவிட்டார். ஆனால் ஆரவ் மாறிவிட்டிருந்தார். தோல்வி துரோகம் கைவிடுதல் போன்ற அவர்களின் மோசமான பயங்களின் பிரதிபலிப்பை அவனால் வரவழைக்க முடிந்தது. வீர் தனது தந்தை உதவிக்காக கெஞ்சுவதை கண்டார். ருத்ராக்ஷ் தன்னை ஒரு தவறு என்று அழைப்பதை அஷ்ரா பார்த்தார். சுஹானி உலகம் சமநிலையின் மையில் சாய்வதை கண்டார். அவளால் தான். ஆஷ்ராவின் தேர்வு. போரின் நடுவில் ஊதா நிற ஆடை அணிந்த பெண்ணின் குரல் எதிரொலிப்பதை அஷ்ரா கேட்டார். உனக்கு அவனுடைய இதயம் இருக்கிறது. ஆனால் நீ உன்னுடையதை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆஷ்ரா ஆரவ் பக்கம் திரும்பினார். துண்டுகளின் சக்தியால் அவனது ஆன்மா தவித்தது. நான் உனக்கு உதவட்டும். ஆரவ் எனக்கு காப்பாற்ற தேவையில்லை. என்று கர்ஜித்தார். ஆனால் அஷ்ரா புயலை தழுவி அவனது ஒளிவட்டத்திற்குள் நுழைந்தாள். அவளுடைய சுடர் அவன் நிழலைச் சந்தித்தது. ஒன்றாக அவர்கள் தூய அமைதியின் ஒரு தருணத்தை உருவாக்கினர். குழப்பத்தில் ஒரு நிலையான புள்ளி. அவள் கோபத்தையும் வலியையும் கடந்த அவனது மார்பில் கையை நீட்டி. அவனது நடுங்கும் ஆன்மாவை பிடித்தாள். ஹாலோஸ் கை விரிசல். நிலையற்ற தன்மையால் மூழ்கடிக்கப்பட்ட துண்டுகள் உடைக்கத் தொடங்கின. ஒரு குருட்டுத்தனமான ஒளி எல்லாவற்றையும் விழுங்கியது. வெளிச்சம் தெளிந்தபோது ஆஷ்ராவும் ஆரவும் போய்விட்டார்கள். வீர் அவள் பெயரை கத்தினாள். சுஹானி முழங்காலில் விழுந்தாள். யுவராஜ் வானத்தை பார்த்தாள். இப்போது உடைந்த கண்ணாடி போல உள்நோக்கி விழுந்தாள். அவர்கள் கேட்ட கடைசி கிசுகிசுப்பு ஆரவின். எனக்கு இப்போது எல்லாம் நினைவிருக்கிறது.
வெற்று வானத்தில் அமைதி கவிழ்ந்தது. ஒரு காலத்தில் பண்டைய ஆற்றலால் துடித்த அதன் மிதக்கும் தீவுகள். இப்போது அமானுஷ்ய அமைதியில் தொங்கின. துண்டுகள் போய்விட்டன. ஆஷிராவும் ஆரவும் அப்படித்தான். வீர் ஒரு இடிந்து விழுந்த மேடையின் விளிம்பில் உறைந்து நின்றார். கண்கள் அவை மறைந்திருந்த மூடுபனியை தேடின. அவரது குரல் அவநம்பிக்கையின் கிசுகிசுப்பாக இருந்தது. அவள் அவனை காப்பாற்றினாள். இப்போது அவள் போய்விட்டாள். சுஹானி அவன் தோளில் நடுங்கும் கையை வைத்தாள். நாங்கள் இன்னும் முடிக்கவில்லை. அவள் இன்னும் வெளியே இருந்தால் நாங்கள் அவளை கண்டுபிடிப்போம். இடையில் ஆஷிரா ஒரு வெற்றிடத்தில் விழித்தாள். இருளில் அல்ல, ஆனால் வெளிச்சத்திலும் அல்ல. அவள் ஒரு நினைவிற்குள் மிதப்பது போல் உணர்ந்தாள். மங்கலான கிசுகிசுக்கள் அவளைச் சுற்றி வந்தன. கடந்த கால வாழ்க்கை மற்றும் மறக்கப்பட்ட தேர்வுகளின் எதிரொலிகள். பின்னர் அவள் அவனை பார்த்தாள். ஆரவ் வில்லனாக அல்ல, பாத்திரமாக அல்ல. ஆனால் நட்சத்திர ஒளியால் ஆன பாலத்தில் அவள் அருகில் அமர்ந்திருந்த ஒரு சிறுவனாக. மன்னிக்கவும் என்று அவர் முணுமுணுத்தார். நான் குரல்களை உள்ளே அனுமதித்தேன். சக்திவாய்ந்த ஒன்றாக மாறுவது வலியை மறைத்துவிடும் என்று நினைத்தேன். ஆஷிரா அவனை பார்த்தாள். அவள் கண்களில் சோகம். மறக்கப்பட்டவர்கள் உன்னை பயன்படுத்தவில்லை. நீ அவர்களை அனுமதித்ததாய். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது என்று அர்த்தமல்ல. திடீரென்று உலகம் அதிர்ந்தது. அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய நிழல் எழுந்தது. வெற்றிடம் மற்றும் சுடரின் ஒரு உயர்ந்த நிறுவனம். நீங்கள் வாயிலை உடைத்துவிட்டீர்கள், ஆனால் காயம் அல்ல. நான் உண்மையான மறக்கப்பட்டவன். எதிரொலி ராஜா. இப்போது எஞ்சியிருப்பதை நான் அழிப்பேன். கீழே உள்ள ராஜ்யங்களில் ஷிம்லாவில் ஆரென், சுஹானி, வீர் மற்றும் யுவராஜ் ஆகியோர் செலிஸ்டியல் பிரிசத்தில் கூடினர். உடைந்த ராஜ்யங்களை அடையக்கூடிய ஒரு பழங்கால கட்டுமானம். ஆரென் சத்தியத்தின் துண்டை பிரிசத்தில் வைத்தார். சாதனம் மினுமினுத்தது. ஒரு பிம்பம் உருவானது. அஷிரா மற்றும் ஆரவ் சரிந்து வரும் நினைவு உலகில் சிக்கிக்கொண்டனர். அவர்களுக்கு பின்னால் எக்கோ கிங் எழுந்தார். நாம் அவர்களை மீண்டும் கொண்டு வர முடியும். ஆரென் கூறினார். ஆனால் அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுவதன் மூலம் நாம் அவர்களை இந்த உலகத்திற்கு நங்கூரமிட்டால் மட்டுமே. யுவராஜ் தனது கத்தியை வரைந்து முன்னேறினார். அப்படியானால் அவர்கள் திரும்பி வர ஒரு காரணத்தை கொடுப்போம். ஆன்மாவில் பிணைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு. துண்டு மற்றும் அவர்களின் ஒருங்கிணைந்த ஆற்றல்களை பயன்படுத்தி குழு அவர்களின் ஆன்மாக்களை நினைவக மண்டலத்திற்குள் செலுத்தியது. அங்கு வீர் அஷிராவை சரிந்து வரும் நினைவுகளால் சூழப்பட்டிருப்பதைக் கண்டார். சில அவளுடையவை, சில இல்லை. அவன் அவளிடம் ஓடி அவள் கையை பிடித்தான். நாம் யாராக மாறுகிறோம் என்பதை தேர்வு செய்கிறோம் என்று நீங்கள் ஒரு முறை என்னிடம் சொன்னீர்கள். பிறகு திரும்பி வர தேர்வு செய்யுங்கள். என்னுடன். சுஹானி நேரடியாக எக்கோ கிங்கை எதிர்கொண்டார். அவளுடைய பனிக்கட்டி எரிந்தது. நீங்கள் சக்திவாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. நாங்கள் ஒருவரையொருவர் நினைவில் கொள்கிறோம். அது எங்களை உங்களை விட வலிமையானவர்களாக ஆக்குகிறது. ஆரவ் மெதுவாக நின்றான். முதல் முறையாக அவரது கண்கள் தெளிவாக இருந்தன. நீ ஒருபோதும் வெல்ல வேண்டியவன் அல்ல. உன்னை மறக்க மட்டுமே வேண்டியவன். 5 பேரும் சேர்ந்து தங்கள் சக்தியை சுடர், உறைபனி, ஒளி, நிழல் மற்றும் சமநிலையை ஒற்றை கற்றையாக கட்டவிழ்த்து. அது எக்கோ கிங்கை மையத்தில் தாக்கியது. அந்த அமைப்பு கூச்சலிட்டது. அந்த ராஜ்யம் விரிசல் அடைந்தது. பின்னர் கண்ணாடி போல உடைந்தது. எக்கோவிலிருந்து திரும்பியது. அந்த குழு பிரிசம் போர்ட்டலில் இருந்து விழுந்து. சோல் தாரா கோயிலின் கல் தரையில் சரிந்தது. ஆஷிரா உயிருடன் மூச்சு திணறினார். ஆரவ் அவள் அருகில் படுத்து கொண்டார். மீண்டும் ஒருமுறை மரணமடைந்தார். நீண்ட நேரம் யாரும் பேசவில்லை. பின்னர் ஆரென் சிரித்தார். வேறு யாராலும் செய்ய முடியாததை நீங்கள் செய்துவிட்டீர்கள். இருளை நீங்கள் தோற்கடிக்கவில்லை. இழந்ததை மீண்டும் கொண்டு வந்தீர்கள். முடிவுரை ஒரு புதிய விடியல். சிம்லாவுக்கு மேலே உள்ள வானம் வாரங்களில் முதல் முறையாக தெளிவாக இருந்தது. பள்ளத்தாக்கு அமைதியாக இருந்தது. கோயில்கள் அமைதியான ஆற்றலால் துடித்தன. வீரும் அஷிராவும் ஒரு மலையின் விளிம்பில் நின்று சூரிய உதயத்தை பார்த்து கொண்டிருந்தனர். சுஹானி ஆரனுடன் பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய சக்திகள் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் குவிந்து கொண்டிருந்தன. யுவராஜ் கடிதங்களை எழுதத் தொடங்கினான். அவன் விட்டுச் சென்ற மக்களுக்கு. ஆரவ் ஒரு மரத்தடியில் தனியாக அமர்ந்து காற்றை கேட்டுக் கொண்டிருந்தான். ஒரு காலத்தில் உடைந்து இப்போது மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் ஒரு ஆன்மா. ஆனால் மலைகளுக்கு அப்பால் ஆழத்தில் ஏதோ ஒன்று அசைந்தது. ஒரு புதிய கிசுகிசுப்பு. எக்கோ கிங் போய்விட்டிருக்கலாம்.
ஆனால் மறக்கப்பட்ட கடவுள்களின் உலகம் விழித்தெழுந்திருந்தது. உலகம் அமைதியாகிவிட்டது. பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட போர்கள் மற்றும் புதைக்கப்பட்ட ரகசியங்களுக்குப் பிறகு. எக்கோ கிங்கிற்கு எதிரான பெரும் போர் இறுதியாக முடிந்தது. ஆனால் வீர், ஆஷ்ரா, சுஹானி, யுவராஜ் மற்றும் ஆரவ் ஆகியோருக்கு. அமைதி இறுதியானதாக உணரப்படவில்லை. அது இன்னும் பெரிய ஒன்றுக்கு முந்தைய அமைதியைப் போல உணர்ந்தது. பிரியாவிடை மற்றும் புதிய தொடக்கங்கள். தவம் மற்றும் அமைதியைத் தேடி தொலைதூர மலைகளுக்குச் செல்லத் தயாராகும் போது ஆஷ்ரா ஆரவ் அருகில் நின்றார். நீ உன்னை எப்போதாவது மன்னிப்பாயா என்று நினைக்கிறாயா? அவள் மெதுவாக கேட்டாள். ஆரவ் மெதுவாக தலையசைத்தாள். இன்று இல்லை. ஆனால் ஒரு நாள் இருக்கலாம். யுவராஜ் அவருக்கு ஒரு பையை நீட்டினார். உள்ளே வரைபடங்களும் கடிதங்களும் உள்ளன. நீங்கள் மீண்டும் இணையத் தயாராக இருக்கும்போது. வீர் அமைதியான பெருமையுடன் அவர்களை பார்த்தார். ஆனால் அவன் கண்கள் அடிக்கடி வானத்தை நோக்கிச் சென்றன. இன்னும் வராத ஒன்றை கேட்பது போல. குறி தோன்றுகிறது. இறுதிக் காட்சியில் சுஹானி தன் உள்ளங்கையில் ஒரு விசித்திரமான சுடர் வடிவ அடையாளத்தை கவனித்தாள். அவள் இதற்கு முன்பு பார்த்திராத ஒன்று. அது வெப்பத்தாலும் நினைவாலும் துடித்தது. அவள் அதை தொட்டவுடன் ஒரு கிசுகிசுப்பு அவளுக்குள் எதிரொலித்தது. சுடர் மறக்காது. அது இரட்டையர் களுக்காக மட்டுமே காத்திருக்கிறது. சுஹானி அடிவானத்தை மேலே பார்த்தாள். அங்கு இரண்டு தொலைதூர நிழல்கள் எதிரெதிர் சிகரங்களில் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தன. இரட்டையர்கள். சீசன் 2 முன்னோட்டம். சுடருக்கு அப்பால் கிசுகிசுக்கள் உச்சநிலை திருப்பம் 1. இரட்டையர் வெளிப்பாடு. ஆஷ்ரா விசித்திரமான கனவுகளை அனுபவிக்கத் தொடங்குகிறார். அவளைப் போலவே தோற்றமளிக்கும் மற்றொரு பெண்ணின் தரிசனங்கள். நெருப்பிலும் கோபத்திலும் எழுப்பப்பட்டு சிண்டர்ஸ் கோட்டையில் மறைந்திருக்கும். இது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆஷ்ரா இரட்டையராக பிறந்தார். அவளுடைய சகோதரி ரஷ்ரா பிறக்கும்போதே எடுக்கப்பட்டு. மறக்கப்பட்ட நெருப்பு தெய்வமான எம்பெரோனை வணங்கும் ஒரு ரகசிய வழிபாட்டால் வளர்க்கப்பட்டார். நேரத்தை உட்கொள்ளும் சுடர். ஆஷ்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் பின்னர் தான் நிராகரிக்கப்பட்டதாகவும் ரஷ்ரா நம்புகிறார். இப்போது அவள் திரும்பி வந்திருக்கிறாள். இரட்டையர் பிணைப்பு வெறும் உணர்ச்சிபூர்வமானது மட்டுமல்ல. அது மாயாஜாலமானது. ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு சக்தியும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தேர்வும் மற்றொன்றில் எதிரொலிக்கிறது. ரஷ்ராவை தோற்கடிப்பது என்பது ஆஷ்ராவின் ஒரு பகுதியையே அழிப்பதாகும். ஆனால் அதைவிட மோசமானது. ரஷ்ரா உண்மையான வில்லன் அல்ல. புதிய வில்லன் யார்? சீசன் 2 இன் இறுதித் திருப்பத்தில். குழுவின் புத்திசாலித்தனமான வழிகாட்டியான ஆரெனுக்கு ஒரு இரட்டையர் இருப்பது தெரியவந்துள்ளது. ஒருவர் நிழல் காப்பகத்தில் நீண்ட காலமாக மறைந்திருக்கிறார். அவரது சகோதரர் செரன் தான் உண்மையான மூளை. குளிர்ச்சியான புத்திசாலித்தனமான மறக்கப்பட்ட கடவுள்களால் சபிக்கப்பட்ட செரன். இப்போது எம்பர் எக்லிப்ஸை தூண்ட முயல்கிறார். இது காலத்தையே எரித்து உலகை மீண்டும் கட்டியெழுப்பும் ஒரு நெருப்புப் புயலாகும். மேலும் அவர் எரிக்க வேண்டிய முதல் ஆன்மாக்கள். இரட்டையர்கள். விதியின் எதிரொலிகள் விதி மற்றும் மீட்பின் கதை சீசன் -2 சுடர் தாண்டி கிசுகிசுக்கள் விரைவில் வருகிறது.